இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி உப்புமா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சியும் பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ 2 முட்டை ஊற்றிக்கலாங்க. நல்லா வறுத்துட்டுங்க. இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி உதுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாங்க. நான் 4 இட்லி போட்டிருக்குறேங்க, அதுக்கு 2 முட்டை போட்டிருக்கிறேன். நல்லா சூப்பராக இட்லி உப்புமா செஞ்சாச்சுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.